வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் கேரியர் சேனல். இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம தமிழ்நாட்டில் தேர்வே இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விமான நிலையத்தில் வேலை அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஜாபுக்கு உங்களுக்கு எக்ஸாமும் கிடையாது அண்ட் அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஃபீஸும் கிடையாது அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேருமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஜாபுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருந்தாலே எலிஜிபிள் தான். உங்களுக்கு எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே தேவையில்லை. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நீங்கள் டிப்ளமோ டிகிரி நீங்கள் எது படிச்சிருந்தாலும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கான மந்த்லி சேலரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20,000 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். அண்ட் உங்களுக்கு இன்க்ரிமெண்ட்டும் இருக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணுறது, உங்களுக்கான ஜாப் லொக்கேஷன் எங்கெங்கெல்லாம் கொடுத்துருக்காங்க, யாருக்கெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், யாருக்கெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்றத நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அதோட நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே சேரும். ஸோ கைஸ், நீங்கள் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணாமல் போதும் டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இதுதான் இதோடைய அஃபிஷியல் வெப்சைட். இது பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இண்டிகோ வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளியிட்டிருக்காங்க. இதில் எதுக்காக எல்லாம் வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரவுண்ட் ஸ்டாஃப்காக அண்ட் ஹவரிங்காக அண்ட் ஏர் ஃப்ளையிங்காக இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விதமான நோட்டிஃபிகேஷனும் வெளியிட்டிருக்காங்க. அண்ட் உங்களுக்கு நிறைய விதமான கிரவுண்ட் ஸ்டாஃப்லேருந்து எல்லா ஜாப்பும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. நீங்கள் எதுக்கு குவாலிஃபையாக இருக்குன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஆல் ஓவர் இந்தியாவில் எங்கேனாலும் உங்களுக்கு ஒர்க் இருக்கும். சரிங்களா, நீங்கள் எங்கேனாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். பட் இன்க்ளூட் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலே உங்களுக்கு சென்னையில் உங்களுக்கு போஸ்டிங் இருக்கும் அப்படின்ற மாதிரி இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஜாப் சர்ச் அப்படின்றத நீங்கள் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இந்த மாதிரி பேஜுக்கு வந்துடுவீங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீசெண்டாக என்னென்ன நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் ஆகிருக்கு அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதிலே கொடுத்துருப்பாங்க. இப்போது எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீனியர் கேபின் அட்டெண்டர் ட்ரைனருக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெங்களூருக்கு 18ஆம் தேதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அறிவிச்சிருக்காங்க. அண்ட் சென்னையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபீஸர்ஸ் ஏஓசிஎஸ்க்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்னையில் 17ஆம் தேதி அறிவிச்சிருக்காங்க. இதுக்கான லாஸ்ட் டேட்டெல்லாம் எப்போ அப்படின்றத சில பேர் கேட்குறாங்க. இது அறிவிச்சதுக்கப்புறம் 1 மந்த்தோ அல்லது 2 மந்த்தோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களே கேன்சல் பண்ணிடுவாங்க. சீனியர் கேபின் அட்டெண்டர் ட்ரைனருக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு போஸ்டிங் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. பெங்களூர், மும்பை, ஹைதராபாத் அண்டு இண்டோர், சென்னை. நம்ம தமிழ்நாட்டிலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்னையிலே சீனியர் கேபின் அட்டெண்டருக்கான வேலையை அறிவிச்சிருக்காங்க. அண்ட் ஜெப்டோர் இந்த மாதிரி டில்லி, கொச்சி, லக்னோ, பூனே, கொல்கட்டா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விதமான இடத்துல உங்களுக்கு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஜாப் டிஸ்கிரிப்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் மினிமம் 21 வயசு ஆயிருக்கணும். 21 வயசு ஆயிருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். மஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 3 இயர் ஃப்ளையிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். பெங்களூரில் ஒர்க் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் ஃப்ளையிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் பெங்களூரில் அப்ளை பண்ண முடியும். அண்ட் பேசிக் அபிலிட்டி உங்கள்கிட்ட என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இண்டிகோவோட பேசிக் நாலேஜ் உங்களுக்கான நாலேஜ் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்டு உங்களுக்கு இன்டர்வியூ தான், உங்களுக்கு இன்டர்வியூ மூலிமா தான் உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் பண்ண போகிறாங்க. உங்களுக்கு எந்த விதமான என்ட்ரன்ஸ் எக்ஸாமும் கிடையாது, எந்த விதமான தேர்வும் கிடையாது அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரெஸ் கோடு கொடுத்துருவாங்க. ஸ்டாஃப் இருந்தாலும் சரி, மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேருக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ட்ரெஸ் கோடு கொடுத்துருவாங்க. அந்த ட்ரெஸ்ஸில் தான் நீங்கள் வேலை செய்யணும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜாபோட நாலேஜும் இருக்கணும், உங்களுக்கான ஸ்கில்லும் இருக்கணும். அதாவது ஃப்ளையிங்கான ஸ்கில்லு அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்க்கான ஸ்கில்லு இருக்கணும். அண்ட் கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கான உங்களுக்கான ஸ்கில்லு இருக்கணும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ சென்னையில் எவ்வளோ வேக்கன்ஸ் கொடுத்துருக்காங்க, சென்னையில் என்ன எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் அப்படின்றத பார்க்கலாம். அதாவது ஏஓசிஎஸ் ஆஃபீஸர்ஸ்க்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபீஸர்ஸ்னால் இந்த கம்ப்யூட்டர்லாம் வேலை செய்வாங்க இல்லை, அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். அண்ட் போஸ்டிங் ஜாப் ஆஃப் பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா 17 ஏப்ரல் 2025 அன்றைக்கி பார்த்தீங்கன்னா சென்னையில் அறிவிச்சிருக்காங்க. எலிஜிபிள் கேட்டகிரி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எனி எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 12th அல்லது டிப்ளமோ நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த கேட்டகிரிக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. இதில் எதுலெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏவியேஷன், அதாவது சர்வீஸ் இண்டஸ்ட்ரியிலையோ அல்லது ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியிலையோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
இந்த 1 இயர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாவே போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிராஜுவேஷன் படித்தவங்களுக்கும் அண்ட் டிகிரி படித்தவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே தேவையில்லை. பட் உங்ககிட்ட கம்ப்ளீட் கோர்ஸ் பண்ணியிருக்கிற சர்டிஃபிகேட் வந்து உங்ககிட்ட இருக்கணும். அதாவது டிகிரி முடிச்சிருக்கிற சர்டிஃபிகேட் வந்து உங்ககிட்ட இருக்கணும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா ஷுட்டாக இவங்க கொடுத்துருக்கிற மாதிரி குவாலிஃபிகேஷன் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து எலிஜிபிள். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோஸ்ட்டாக வந்து ஃப்ளெக்சிபிள் ஒர்க்கிங் வந்து இருக்கும். அப்படின்னா உங்களுக்கு வந்து ஷிஃப்ட் கணக்கில் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ளூட் வந்து நைட் ஷிஃப்ட்டும் வந்து இருக்கும். அண்ட் இதில் வந்து செக்யூரிட்டி, கஸ்டமர் சர்வீஸ், ரம்ப் டிரைவர் அண்ட் கிரவுண்ட் ஸ்டாஃப் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்க்ளூட் வந்து நைட் ஷிஃப்ட்டும் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த ஜாபுக்கு வந்து மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இதில் வந்து இன்டர்வியூ மூலிமா தான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறதா வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து அப்ளை பண்ணுற போர்ட்டல் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த அப்ளை பண்ணுற போர்ட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரெஸ்யூமை வந்து நீங்கள் கரெக்டாக வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லோரும் தப்பு பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ரெஸ்யூமில் வந்து இந்த அபிலிட்டி இருக்குது, இந்த குவாலிட்டி இருக்குது அப்படின்றது யாரும் மென்ஷன் பண்ணுறது கிடையாது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த அளவுக்கு வந்து ரெஸ்யூமை வந்து எடிட் பண்ணி அனுப்புகிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஷார்ட் லிஸ்டிங் கேண்டிடேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வருவீங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர், உங்களுடைய மெயில் ஐடி வந்து கண்டிப்பாக வந்து இருக்கணும். இன்க்ளூட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இது இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து செல்லும். அப்படி இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிஜெக்ட் பண்ணிடுவோம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஜாப் டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபீஸர்ஸ் ஏஓசிஎஸ்க்காக கேட்ரிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு சேஃப் அண்ட் செக்யூராக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலை செய்கிற மாதிரி வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. டு கேரி அவுட் ஆஃப் சேஃப் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. டைம் ஆப்பர்ச்சுனிட்டி சரிங்களா, இதில் வந்து பார்த்திங்கன்னா லேட்டாக வர்றது இந்த மாதிரியெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டான டைமில் வந்து கரெக்டான இடத்துல வந்து உங்களுக்கு இருக்கிற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த மாதிரி நிறைய விதமான ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து உங்களுக்கு கிட்ட நிறையவே இருக்குது. கஸ்டமர் கேரை ஹேண்டில் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறையவே இருக்குது. அண்டு இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நைட்டில் வந்து நைட் ஷிஃப்ட் வந்து இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கான ஃபுட்டு, அவங்களுக்கான ஸ்டே பண்ணுறதுக்கான இடம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களே வந்து ப்ரொவைட் பண்ணிவிடுவாங்க. அதனால் நீங்கள் வந்து நைட் ஷிஃப்ட்டுக்கு வந்து கேர் பண்ணிக்கிறதுக்கு அவசியமே கிடையாது சரிங்களா. அது மட்டும் கிடையாது, வீக்லி அல்லது மந்த்லி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதாவது ஸ்டாக் டாக்கிங் வந்து இருக்கும். அண்ட் ஸ்டோர் கீப்பிங் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டோர் கீப்பர், ஹவுஸ் கீப்பிங் இந்த மாதிரி எல்லாம் இருக்காங்க இல்லை, அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீக்லியோ அல்லது மந்த்லியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீக்லி மற்றும் மந்த்லி வந்து உங்களுக்கு ஒர்க்கிங் இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்டு இதே மாதிரி தான் ஜாப் டிஸ்கிரிப்ஷன் வந்து எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா இவங்க கொடுத்துருக்கிற 12 நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணி கூட நீங்கள் கிளாரிஃபை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் இவங்க இண்டிகோ தரப்பில் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் அப்ளை பண்ணுற போதோ இல்லை நீங்கள் அப்ளிகேஷன் போடும் போதோ உங்கள்கிட்ட ஏதாவது அப்ளிகேஷன் ஃபீஸோ அல்லது ஏதாவது உங்கள்கிட்ட இல்லீகலாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காசு வாங்குறதோ அல்லது இன்டர்வியூக்கு வந்து பார்த்திங்கன்னா பைசா வாங்குறதோ அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கஸ்டமருக்கு வந்து கால் பண்ணி நீங்கள் ரிப்போர்ட் பண்ணலாம் அப்படின்றதே சொல்லியிருக்காங்க. இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு முற்றிலும் ஃப்ரீ தான். நீங்கள் எந்த விதமான அப்ளிகேஷன் ஃபீஸும் வந்து அதாவது கொடுக்க தேவையில்லை. அண்டு இந்த இன்டர்வியூக்காகவும் நீங்கள் பைசா இந்த மாதிரி கொடுத்து ஏமாறாதீங்க அப்படின்றத இவங்க வந்து தெளிவாக வந்து மென்ஷனாக வந்து பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் யாருக்கும் எந்த விதமான பைசாவும் கொடுக்க தேவையில்லை. நீங்கள் கம்ப்யூட்டர் சென்டரில் அப்ளை பண்ணுறது மட்டும் அந்த ப்ராசஸ்க்கு மட்டும் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணால் மட்டும் போதும் அப்படின்றதே இவங்க வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற எல்லா டவுட்டும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கும். இதில் அப்ளை நவ் அப்படின்னு இருக்குது. அந்த அப்ளை நவ்ன்றதை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும், டைரெக்டாக உங்களுக்கு அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுற பேஜுக்கு போயிருங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுடைய மெயில் ஐடி வச்சு நீங்கள் ஒன்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து டிபிபிஎஸ் அதாவது டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுற பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் சரிங்களா. அதை வந்து ஒன்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான டைரெக்டாக டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறதுக்கான பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஐடென்டிட்டி அதாவது மை டாக்குமெண்ட்ஸ்ன்னு இருக்கிறீங்களா, அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய சிவியோட ரெஸ்யூம் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி தான் உங்களுடைய ரெஸ்யூம் வந்து கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து ஷார்ட் லிஸ்ட்டில் வரீங்க. அதனால் ரெஸ்யூம் வந்து ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணிட்டு நீங்கள் அப்லோட் வந்து பண்ணுங்கள். அடுத்தது உங்களுடைய ப்ரொஃபைல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஃபர்ஸ்ட் நேம், மிடில் நேம், லாஸ்ட் நேம் அண்ட் உங்களுடைய கண்ட்ரி, உங்களுடைய ஸ்டேட்
ஸ்டேட் என்ன, உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் அண்ட் போர்ட்டலோட, அதாவது போஸ்ட் ஆஃபீஸோட நம்பர், இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாமே வந்து பர்மனெண்ட் அண்ட் டெம்பரவரி அட்ரஸ் எல்லாமே நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் கொடுத்துட்டு உங்களுக்கு ஏதாவது, அதாவது சர்ச் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டியில் வந்து நீங்கள் எந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்ற ஆப்ஷன் இருந்தால் நீங்கள் வந்து கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னு நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அண்டு நீங்கள் வந்து ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து நீங்கள் வந்து இந்த ஜாபுக்கு வந்து முன்னாடி வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து கொடுத்துருவாங்க. அதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க, சரிங்களா. உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நீங்கள் வேறு ஏதாவது கம்பெனியில் இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் ஓகே, நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். உங்களுக்கான எஜுகேஷன் மினிமம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 12th வந்து படிச்சிருக்கணும். அண்டு லாங்குவேஜ் ஸ்கில், உங்களுக்கு வந்து எந்தெந்த லாங்குவேஜ் வந்து தெரியும் அப்படின்றத கேட்டிருக்காங்க. உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் தெரிஞ்சிருந்தாலும் நீங்கள் வந்து இதில் வந்து என்ட்ரி வந்து பண்ணிக்கலாம். அண்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மொபிலிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு பர்சனல் அச்சீவ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு ரிலேட்டட் ஒர்க்கு, அதாவது ரிலேட்டிவ்ஸ் ஒர்க்கு, அந்த இண்டிகோ கேபினெட்டு பைலட்டு, இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான எபிலிட்டி இருந்தாலும் நீங்கள் வந்து இதில் குறிப்பிட்டு வந்து சொல்லிக்கலாம். அண்டு ஃப்ளைட்டுக்கான உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்குது, நான் ஆல்ரெடி வந்து ஃப்ளைட்டில் வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து நான் ஒர்க் பண்ண சர்டிஃபிகேட்டை வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம், சரிங்களா. அண்டு இதே மாதிரி தான் நீங்கள் வந்து எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து இதே மாதிரி தான் நீங்கள் வந்து அப்லோடு வந்து பண்ணி ஆகணும். இது வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக நீங்கள் மொபைலில் கூட அப்லோடு வந்து பண்ணிக்கலாம். ஆனால் இதில் எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு லொக்கேஷன் வந்து இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த இடத்துல வந்து நியரஸ்ட்டாக இருக்கீங்களோ அந்த இடத்துல வந்து நீங்கள் தாராளமாக அப்லோட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ கைஸ், இதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் எந்த விதமான கவர்மெண்ட் ஜாப் ஓப்பன் ஆனாலும் சரி, நம்ம சேனலை வந்து உடனுக்குடனே அப்டேட் வந்து பண்ணிடுவோம். அதனால் நம்ம சேனலை வந்து தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டு இருங்க. ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். 12th படித்தவங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு. ஸோ கைஸ்,